ஆண்டவரே, உமது சொற்படி அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போக செய்கிறீர். லூக்கா 2ஆம் அதிகாரம் 29வது வசனம். இன்றைக்கு ஒரு சிறப்பான ஒரு நாள், அதாவது இயேசு குழந்தை பிறந்து 40வது நாள். இந்த குழந்தையை ஆலயத்திலே காணிக்கையாக படைக்கின்ற ஒரு நாள், மெழுகுவர்த்தி திருநாளாகவும் இதை கொண்டாடுவாங்க யூதர்கள். இன்னொன்று, ஒரு யூதராக ஒரு மனிதன் இருக்கிறாருன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியமான சில காரியங்கள் இருக்குது. அதாவது இந்த கோயில்ல அர்ப்பணம் செய்யணும், விருத்த சேதனம் செஞ்சிடணும், தூய்மை சடங்கு அவங்க மேற்கொண்டிருக்கணும். அப்போதான் அவங்க யூதராக இருப்பாங்க. அப்போ இயேசு குழந்தையை அவருடைய பெற்றோர் ஆலயத்துக்கு கொண்டு வராங்க. கொண்டு வரும்போது அவர்கள் 2 மாட புறாக்கள் அல்லது 2 புறா குஞ்சுகளை அவர்கள் காணிக்கையாக படைக்க வேண்டும். அப்போ இதை எல்லாம் பெற்றுக்கொண்டு கொண்டு வந்து ஆலயத்துல கொடுக்குறாங்க. கடவுளுடைய முதற்பேரான அனைத்தும் கடவுளுக்குரியது இல்லையா? அப்ப அந்த குழந்தைய ஆலயத்துல கொண்டு வந்து கடவுளுக்கு அர்ப்பணம் செய்கிறாங்க. ஒரு நல்ல அர்ப்பண விழா இது. இது அர்ப்பணம் செய்து மீண்டும் அந்த குழந்தையை அவர்களே அது பெற்றுக்கொள்கிறாங்க. அப்போ அந்த ஆலயத்துல ஒரு வயதான ஒருவர் இருந்தார். மிக சிறந்த ஒரு இறைவாக்கு மனிதராக இருந்தார். அதாவது அவருடைய பெயர் சிமியோன். அவருக்கு என்ன, ஒரு மீட்பரை மெசியாவை நான் காண வேண்டும், அவரை காணாமல் நான் மரிக்க மாட்டேன். அப்ப எவ்வளவு பெரிய ஒரு நம்பிக்கை பாருங்க. அவரை பார்த்தா தான் நான் சாகுவேன், அது வரைக்கும் நான் உயிரோடு இருப்பேன், உயிரை கையில பிடிச்சிட்டு இருப்பேன். அப்போ அங்க இருந்த அந்த அரசியல் அல்லது சமய ரீதியா இருந்த இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கட்டுவதற்கு மேசியா ஒருவர் தோன்றுவார். இதை ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையாக காத்திருந்தார். சிமியோன் மட்டுமல்ல, அண்ணா என்று சொல்லக்கூடிய 84 வயது நிரம்பிய ஒரு அம்மாவும் அந்த ஆலயத்தில் இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் மிகப்பெரிய தீர்க்கதரிசிகளாக காத்திருந்தாங்க. மெசியாவை காண வேண்டும், மிகப்பெரிய ஒரு ஆவல் பாருங்க. வயதானவர்கள், பெரியவர்கள் எவ்வளவு பெரிய இறை நம்பிக்கை கொண்டிருக்கிறாங்க பாருங்க. இப்போ ஆண்டவரை அருமையான பெற்றோர் அங்கே கொண்டு வராங்க. கையில சின்னஞ்சிறு குழந்தைய, பச்சில குழந்தைய அவர்கள் ஏந்தி கொண்டு ஆலயத்துக்கு வராங்க. ஆண்டவர் முதலே ஆலயத்துக்கு வருகிறார். எவ்வளவு பெரிய சந்தோஷம் இல்லையா, கடவுளுடைய வீட்டிற்கு வர்றது. இப்பொழுது அந்த நேரத்திலே அந்த சிமியோன் அந்த குழந்தையை காண்கின்றார். அந்த குழந்தையை உற்று பார்க்கின்றார். அந்த குழந்தையுடைய ஒளி வீசுகின்ற கண்களை பார்க்கின்றார். இப்பொழுது அவருக்கு சிறப்பான ஒரு ஞானம் பிறக்கிறது. இறைவாக்கு சொல்கிறார், ஆவலோடு காத்திருந்த மீட்பரை என் கண்கள் கண்டு கொண்டன, நான் பார்த்து விட்டேன், இனி நான் நிம்மதியா வாழுவேன். அப்போ அந்த குழந்தை தான் மீட்பர் என்பதை எவ்வாறு இதை சிமியோன் அறிந்து கொண்டிருக்கிறார். ரொம்ப சந்தோஷமா அந்த குழந்தை அப்படியே தன்னுடைய 2 கரங்களிலே வாங்கி கொள்கிறார், குழந்தையை ஏந்தி கொள்கிறார். அப்போ இந்த குழந்தையை ஏந்தி அந்த குழந்தையை பார்த்த உடனே இறைவாக்கு கொடுக்கிறார். அந்த குழந்தையை ஆசீர்வதிக்கிற ஒரு பெரிய பாக்கியத்தை சிமியோன் பெற்றிருக்கிறார். இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, சொல்லிட்டு இந்த குழந்தை பலருடைய வீழ்ச்சிக்கும் பலருடைய எழுச்சிக்கும் காரணமா இருக்கும். அப்ப யாருடைய எழுச்சி, யாருடைய வீழ்ச்சி? ஆண்டவரை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறாரோ அவருடைய வாழ்விலே எழுச்சி இருக்கும், அவரை ஏற்றுக்கொள்ளாதவருடைய வாழ்விலே வீழ்ச்சி இருக்கும். ஆகவே இது சிறப்பான ஒரு குழந்தை. இந்த குழந்தை தெய்வ குழந்தை என்பதை, இவர்தான் எல்லாருக்கும் மெசியா என்பதை எல்லோருக்கும் அறிவிக்கின்றார். அது மட்டுமல்ல, இது இயேசுவினுடைய இந்த சிறப்பான இந்த கோயிலை அர்ப்பணிக்கின்ற விழா, அதாவது ஒவ்வொரு மாதமும் பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி இதை சிறப்பாக கொண்டாடுவார்கள். இந்த நாளை கான்ஸ்டன்டைன் அவர்கள் நோபல் அங்க அரசராக இருந்த பொழுது, அப்ப அவருடைய நாட்டுல இந்த பிளேக் நோய் அதிகமா வந்துச்சு, நிறைய பேர் மரித்து போனாங்க. அப்ப கடவுள் இடத்துல மன்றாடும் போது அவர்கள் குணம் பெற்றார்கள். அந்த நோயை அந்த நாட்டிலிருந்து கடவுள் அகற்றினார். அப்ப கடவுளுக்கு நன்றி சொல்லுகிற ஒரு விழாவாகவும் இந்த நாளை அவர்கள் கொண்டாடுவார்கள். ஆகவே இந்த கோயிலே, ஆலயத்திலே ஆண்டவர் இயேசுவை அர்ப்பணித்த பெற்றோரை போல நாமும் நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவருக்கென்று அர்ப்பணிப்போம். ஆண்டவருடைய பணிக்காக நம்மை அர்ப்பணிப்போம். அந்த குழந்தை ஒரு சிறப்பான குழந்தை, பலருடைய வாழ்வினுடைய எழுச்சிக்கு அது காரணமா இருக்கும் என்று தரிசனமாய் சொன்னார் அல்லவா? அது மட்டுமல்ல, இந்த குழந்தை இருளின் பிடியில் இருக்கிற மக்களுக்கு ஒளி விளக்காக திகழ்கிறவர் என்பதை இந்த அழகாய் தம்முடைய ஞானத்தினாலே இறைவாக்கு உரைத்த சிமியோனை நாம் நினைத்து பார்ப்போம். ஆகவே இருளில் இருக்கிற மக்கள் வெளிச்சத்தை காணும் வண்ணமாய் ஒளி விளக்காக ஆண்டவர் இயேசு திகழ்ந்தார் இல்லையா? அந்த ஒளியின் வெளிச்சத்தின் நாயகனாக இருக்கின்ற ஆண்டவர் இயேசுவை நாம் பின்பற்றுவோம். இந்த சிந்தனையோடு இந்த நாளை துவங்குங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க கிருபை தாரும். மீட்பர் இயேசுவை ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமென்.